பிக் பாஸ்னாவே ஒரு மிகப்பெரிய பரபரப்பு இருக்கும். அதில் டாஸ்கில் ஃபேக்ட்ரி டாஸ்க்குனாவே இன்னும் தீயா வேற மாதிரி பல சம்பவங்கள்லாம் நடக்கும். ஏன்னா ஏகப்பட்ட சண்டைகள், ஏகப்பட்ட வாக்குவாதங்கள்ன்ற மாதிரி வேற மாதிரி போகும். ஸோ அந்த ஃபேக்ட்ரி டாஸ்க்குனாவே பிக் பாஸில் ஒரு பெரிய சம்பவம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான். ஸோ போன வாரம் வீக்கெண்ட் எபிசோடில் லாலேட்டன் சொன்னபோது இந்த வாரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், சம்பவம் பெருசாக இருக்கும்னு பார்த்தேன். அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு பயங்கரமான சம்பவங்கள், நிறைய விஷயங்கள். இதில் குறிப்பாக நான் ஜெயிக்கிறனோ இல்லையாடா, ஆனால் எவனும் ஜெயிக்க கூடாதுன்றதுல ரொம்பவே குறியா இருந்திருக்காங்க ரெண்டு டீமுமே. அப்படி என்னெல்லாம் நடந்தது அந்த ஜூஸ் ஃபேக்டரியில அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்து ஜிசேல் மற்றும் பின்னிக்கிடையே ஒரு சில பிரச்சனைகள், அதுல குறிப்பா ஜிசேல் வந்து பேரண்டிங் பத்திலாம் பேசுற அளவுக்கு போயிருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பண்றாங்க. அனுமோல் நீ கரெக்டா வேலை பார்த்துடணும், நவீன் டீம் ஜெயிச்சா அக்பர் நாமினேஷன் ஃப்ரீ போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பல பேரும் பார்ப்பீங்க, மறக்காம லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸோ பிபி அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி அப்படின்றது தான். ஸோ இதில் ரெண்டு ஜூஸ் கம்பெனி இருக்குது. ஒரு பக்கம் லெமன் ஜூஸ், இன்னொரு பக்கம் ஆரஞ்சு ஜூஸ் கம்பெனி. ஓகே, இந்த ஜூஸ் கம்பெனிக்கு அந்த ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு தேவையானது என்ன? மெயினாக ஃபஸ்ட்டு பாட்டில். ஸோ அந்த பாட்டிலில் தான் ஃபில் பண்ணும். அதுக்கு பாட்டில் ஏஜென்ட்ன்ற மாதிரி 11 பேர் பாட்டில் ஏஜென்ட். யார் யாருன்றது நீங்களே டிசைட் பண்ணீங்கன்ற மாதிரி சொல்லிட்டார். 11 பேர். அதை தாண்டி ஓனர்ஸ் யாருன்னா, ஒரு பக்கம் அனிஷ் லெமன் ஜூஸ் கம்பெனியோட ஓனர், இன்னொரு பக்கம் நவீன், அவர் வந்து ஆரஞ்சு ஜூஸ் கம்பெனியோட ஓனர். இவங்க ரெண்டு பேருமே வீட்டாரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓனர்கள். ஓகே, அதை தாண்டி குவாலிட்டி செக்கர், அந்த ஜூஸை வந்து கரெக்டாக போட்டு எடுத்துட்டு வராங்களான்றதுல ரெண்டு பேர். ஒரு பக்கம் அனுமோல், இன்னொரு பக்கம் ஜஸ்டின். இவங்க ரெண்டு பேருமே குவாலிட்டி செக்கர். இவங்க ரெண்டு பேருமே காமன், பர்டிகுலர் டீம் கிடையாது. ரெண்டு பேருமே ஜென்ரலான குவாலிட்டி செக்கர். ஓகே, இதில் டாஸ்க் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸில் என்ன பண்ணுவார், துணி பையில் அந்த இது ஜூஸ் பாட்டில்லாம் போட்டு அனுப்புவோம். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் நாங்கள் டைம் கொடுப்போம். அந்த 10 நிமிஷம் பஸ்ஸர் அடித்த உடனே அந்த பாக்ஸ்ல இருந்து நீங்கள் 11 பேரும் போய் பாட்டில் எடுத்து சேகரித்து வச்சுக்கணும். சேகரித்து வச்ச பாட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே 2 பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம். அதுலேயும் சரி பாத்ரூம்லேயும் போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சோப்பு கீப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி பக்காவாக கழுவி தொடச்சி வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பாட்டில் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் சோப்பு போட்டு கழுவுறோம், துடைக்கிறோம், அதெல்லாம் க்ளீன் பண்ணி பக்காவாக வச்சுருக்கணும். அதுக்கான டைம் 10 மினிட்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த 10 மினிட்ஸ் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் ஓனருக்கும், அந்த 10 பாட்டில் ஏஜென்ட் இருக்காங்க, பாட்டில் ஏஜென்ட்டும் ஓனர்ஸ்குள்ள ஒரு டீலிங் நடக்கும். அந்த டீலிங்கில் நீங்கள் என்ன மாதிரி டீல் போடுறீங்கன்றது பார்க்கணும். ஓகே, அந்த டீலிங் போட்டுட்டு அதில் நீங்கள் அந்த பாட்டில் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ டீல் ஓகே ஆயிடுச்சுன்னா உங்கள் பாட்டில் அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த பாட்டில் அவங்க ஜூஸை ஃபில் பண்ணி குவாலிட்டி செக்கருக்கு போகும். குவாலிட்டி செக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் 4 கேட்டகரியில் செக் பண்ணணும். விருத்தி, மனம், டேஸ்ட்டு, ஃபில்லிங் லெவல். ஸோ இந்த 4 பேஸ் பண்ணி இது குவாலிட்டி செக் பண்ணும் அப்படின்றது பிக் பாஸ் ரூல் புக்லேயே போட்டிருக்கோம். ஓகே, இதில் குவாலிட்டி செக் பண்ணி அந்த ஜூஸு எய்தர் செலக்டட் ஆர் நாட் ரிஜெக்டட் அப்படின்ற கேட்டகரியில் இருக்கணும். ஸோ செலக்டட் வந்துருச்சுன்னா அந்த ஜூஸ் பிக் பாஸ் கிட்ட போவோம். அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் வந்து காயின்ஸை ஓனர் கிட்ட கொடுப்பாங்க. ஓனர் அவங்க டீம்மேட்டுக்கு, அந்த பாட்டில் ஏஜென்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். இதில் எங்கே செக்மேட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 பேர்கிட்ட இருந்து 10 பாட்டில் ஒரு டீம்மேட் வாங்குறாங்க அப்படின்றது வச்சுக்கணும்னா, இப்போ அந்த 10 பாட்டில் 3 பாட்டில் செலக்ட் ஆகுது. அந்த 3 பாட்டில் யாரு செலக்ட் ஆச்சு அப்படின்றது தான் பெரும் கேள்வி. அந்த யாரு செலக்ட் ஆச்சுன்னு அவங்க கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓனர் அதை செலக்ட் ஆன நபருக்கு அந்த காயினை கொடுக்கணும். இதுல நிறைய பாட்டில் வந்து அது கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்னா அந்த 3 காயின் ஓனர் யாருக்கு கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியில ஓனருக்கு ஒரு செக் பாயிண்ட். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த குவாலிட்டி செக்கர் பாட்டில் செலக்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போனால் தானே உங்களுக்கு காயின் வரும். அங்கேயே ஒரு செக்மேட் வைக்கிறேன்ற மாதிரி அவங்க பெரிய அப்போ அங்கேயும் வைக்கலாம். இதில் இந்த டாஸ்க்கை பொறுத்தவரையும் யார் அதிகமாக கோல்டு காயின் வாங்குறாங்களோ அவங்க அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ அப்படின்ற ஒரு ஐட்டத்தை பிக் பாஸ் சொல்கிறார். அதை சொன்னவன சும்மா இருப்பாங்களா? ஒரு பக்கம் எல்லாரும் தீவிரமாக அதுக்கு போராட ஆரம்பிப்பாங்க. இன்னொரு பக்கம் நாமினேஷன் ஃப்ரீ அவனுக்கு மட்டும் போயிடக்கூடாதுன்ற மாதிரி இன்னொரு கேம் விளையாடுவாங்கல்ல. ஸோ இது 2 சைட்ஸ் இருக்கு இல்லையா? இது ஒரு பக்கம். அடுத்து அந்த குவாலிட்டி இன்ஸ்பெக்டர்ல யாராவது ஒருத்தருக்கு அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்ல நாமினேஷன் பவர், கேப்டன்சி டாஸ்க்ல நீங்க பங்கேற்பீங்க அப்படின்ற ஒரு அதிகாரம் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. இதுல என்ன பண்றாங்க, அனுமோல் வந்து எல்லாம் அதை கிளீன் பண்ணும்போது துணியை போட்டு துடைக்கணும் போது பாட்டில் விட்ட துணியை துடைக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணிருக்காங்க. ஓகே, குவாலிட்டி செக்கரை பொறுத்தவரையும் வெளியே என்னென்ன நடக்கிறது அப்படின்றது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிருக்காங்க. பேசிக்கலி அங்க வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணலாம், ஆனா வெளியே இருக்கிறத வச்சு இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இதுல வந்து டீல் மாத்தி நடக்குது. ஒரு சில கண்டஸ்டன்ஸ் குறிப்பா லக்ஷ்மி, பின்னி, ஒனில், ஷானவாஸ் எல்லாம் வந்து ஒரு பக்கம், அனிஷ் பக்கம் போறாங்க.
நெவின் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அக்பரு அந்த கேங் இருக்குல்ல, அந்த சைடெல்லாம் இவங்க பக்கம் வராங்க. ஓகே, இது ஒரு பக்கம் நடந்துட்டு ஒரு பக்கம் ஜிசேல் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பாட்டில் செலக்ட் ஆகலை. செலக்ட் ஆகும்போது என்ன பண்ணுறாங்க, சபுமனோட பாட்டில் எடுத்து திருட பார்க்குறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடக்குது. ஓகே, இது நடந்து முடிஞ்ச உடனே ஃபைனலாக ஜூஸை ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது ஸோ அந்த ஃபில் பண்ணும்போது அவங்களுக்கான சில க்ரைட்டீரியாலாம் இருக்குது. அதை ஃபில் பண்ணி அங்கே குவாலிட்டி செக்கிங் எடுத்துகிட்டு போகும்போது அனீஷ் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிறார். கிட்டத்தட்ட அனீஷ் எடுத்துகிட்டு போன பாட்டில் வந்து அதிகம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு சாம்பிள் பாட்டில், ஸோ நீங்கள் ஒரு ஜூஸ் எடுத்துன்னு வந்து சாம்பிள் பாட்டில் எங்ககிட்ட கொடுக்கணும். அந்த சாம்பிள் பாட்டிலோட சைஸை வச்சு தான் நாங்கள் எல்லாத்தையும் மெஷர் பண்ணுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு பேசுகிறார் ஜஸ்டின் அவர்கள். ஓகேவா, இதை பேசினதுக்கப்புறம் தலையில் எங்கள் மாஸ்க்கு ஒரு வேலை செய்யணும்னா அதுக்கு மாஸ்க் எடுத்து கொடுத்துருக்காங்க, கையில் வச்சுருக்காங்க கொடுக்குறாங்க, அதை போட்டு நீ வேலை பார்க்கணும், இதெல்லாம் போடாமல் வந்துட்டு இருக்கீங்களே, என்னது இது, என்ன பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் ஜஸ்டின் கேள்வி கேட்குறாரு. நியாயமான கேள்வி தான். அதுக்கப்புறம் அனுமல் பாட்டிலை செக் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த பாட்டில் இப்படி கவுக்குறாங்க. கவுத்த உடனே இப்போ நீங்கள் ஒரு ஜூஸ் பாட்டிலாக இருந்தால் அந்த பாட்டில் டைட்டாக இருக்கும், கீழே ஊற்றக்கூடாது. இப்படி திருப்பின உடனே ஜூஸ் பாட்னு ஒழுகுது. அது எப்படி கரெக்டான குவாலிட்டி செக்கிங், கரெக்டாக இல்லையா? ஸோ அது தப்பாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அனீஷ் கரெக்டாக செக் பண்ணுன்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் நடந்து செக்கிங் போகுது. ஓகே, இப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, இப்படி ஒரு வாட்டி செக் பண்ணிட்டாங்களா, அடுத்து என்ன பண்ணுறாங்க, அனுமோல் அந்த ஆரஞ்சு டீம் நெவின் டீம் மேலே கொஞ்சம் காண்ட்லேயே இருப்பாங்களே அனுமோல், ஏன்னா அனுமோலுக்கும் நெவினுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குல்ல, அந்த அளவுக்கு பெருசாக வந்து அனீஷ் டீமை வந்து ஒரு மேலோட்டமாக செக் பண்ண மாதிரி நமக்கு வீடியோ ஃபுட்டேஜில் தெரியுது. மேபி லைவ்ல பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இப்படி செக் பண்ணுறாங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, அனுமோல் வந்து டேரெக்டாக அந்த பாட்டிலை திருப்பி செக் பண்ணுறது இவரோட பாட்டில், யாருது நெவின் டீமோட ஆரஞ்சு ஜூஸ். அப்படி செக் பண்ணோன்னா அப்படியே ஜூஸ் கீழே ஊற்றுது. கீழே ஊற்றுறத பார்த்தோன்னா அங்கே பாதி பேர் காண்டாயிட்டு, இந்த மாதிரி நீ அனீஷுக்கு செக் பண்ணலையே, ஏன் இவங்களுக்கு மட்டும் செக் பண்ணுறன்ற மாதிரி வந்து பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த அனீஷோட பாட்டில்லாம் ஆட்டியை போட்டு அனீஷோட பாட்டில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் கீழே ஊற்றுறாங்க. அதில் அக்பர் நோரா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, குவாலிட்டி செக்கிங் நடந்துட்டு இருக்க டைம்லேயே அந்த பாட்டிலாம் திருடி போய் அனுஷ் காலி பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. ஸோ அது தப்பு. இப்போ உங்கள் ஒரு விஷயம் டிஷ்னா நியாயமாக பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு கேள்வி கேட்கலாம். அதை விட்டுட்டு இந்த பாட்டில் எடுத்து ஊற்றுறது இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அனீஷோட ஜூஸ் பாட்டில் எல்லாமே நஷ்டப்பட்டு எல்லாமே டேமேஜ் ஆகி போயிடுச்சு ஒரு பக்கம். இங்கே ஒரு டிஸ்ட்ரிக்ஷன் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனுமல் வந்து இது எதுக்கும் அவசியம் இல்லை, இதெல்லாம் நான் எதையுமே அக்செப்ட் பண்ண போகிறதில்ல, எல்லாமே ரிஜெக்டட், ஒன்று கூட செலக்டட் கிடையாதுன்ற மாதிரி அனுமல் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அனீஷ் மட்டும் கேட்டிருக்காரு, என்ன ஜூஸ் செலக்ட் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. ஒரு பக்கம் அனீஷோட பாட்டில் கவுண்ட் வந்து 11, இவங்களோட பாட்டில் கவுண்ட் வந்து 8. யாருது, நெவின். இதில் வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னும் போது அப்போ சொல்கிறாங்க 5-4 அப்படின்ற மாதிரி 4-4 ஈக்குவலைஸாக சொல்கிறார். ஜஸ்டின் வந்து 4-4 உங்களுக்கு 4 தரேன், அவங்களுக்கு 4 தரேன், ஈக்குவலாக தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது எப்படி ஈக்குவலாக, நான் அதிக பாட்டில் கொடுத்துருக்கேன், எனக்கு அதிகமாக தானே வரணும், அவள் கம்மி பாட்டில் கொடுத்துருக்கேன், அவனுக்கு கம்மியாக தானே வரணுன்ற மாதிரி அங்கே வாக்குவாதம் பண்ணுறார் அனீஷ். இப்போ பேசிக்கலி நீ கம்மி பாட்டில் எடுத்துகிட்டு வரையோ அதிக பாட்டில் எடுத்துட்டு வரையோ முக்கியம் கிடையாது, அதில் எல்லாமே கரெக்டாக இருக்கீங்களா. ஸோ இவன் 8 பாட்டில் எடுத்துகிட்டு வரான், அதில் 8மே கரெக்டாக இருக்கலாம். நீ 11 பாட்டில் எடுத்துகிட்டு வந்து 5 தான் சரியா இருக்கலாம். ஸோ அதில் நீ அதிகமாக எடுத்துட்டு வந்தால் எனக்கு அதிகமாக கொடுக்கணுன்றது ரூல் கிடையாது. நீங்கள் எடுத்துட்டு வந்த பாட்டில் எதாவது கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்றது தான் ரூல். ஓகே, இது ஒரு பக்கம் என்ன பண்ணுறாரு, ஜஸ்டின் வந்து 2 பக்கம் ஒரு கன்சர்னாக ஈக்குவலாக பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அனுமோல் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். இதில் குறிப்பாக பாட்டில் லீக் இல்லாமல் செக் பண்ணுவாங்கன்ற கேள்விலாம் கேட்குறாங்க. லீக்கெல்லாம் கூட தாங்க செக் பண்ணுவோம், ரூல் புக்கில் போட்டிருக்கான்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ பாட்டில் என்ன பண்ணுவோம், இப்படி ஊற்றுதுன்றதை அப்படியே ஊற்றுற பாட்டில் அப்படியே செலக்ட் பண்ணி அமுச்சு விட்டுறோமா, அப்படிலாம் அனுப்ப முடியாது. அது தப்புனா தப்பு அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஸ்கஷன் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாம் செலக்ட் ரிஜெக்ட்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஆல்ரெடி இவரோட பாட்டில் மொத்தம் காலி அனீஷ். உடனே அனீஷ் வந்து கேட்குறாரு, மேக்ஸிமம் கொடுன்னு காண்டாயிட்டு அனீஷ் என்ன பண்ணுறாரு, மொத்த பாட்டில் அந்த ஆரஞ்சு பாட்டில் ஜூஸ் பாட்டில் எடுத்து தூக்கி போட்டு உடச்சி இது பண்ணி மொத்தத்தையும் காலி பண்ணிட்டாங்க. எப்படி மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு இது சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அங்கே 2 பேரையும் கூப்பிட்டு பிக் பாஸ் பேசுகிறாரு. லிவிங் ஏரியாவில் வச்சு எதாவது அக்ரி ஆச்சு, எதெல்லாம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அனுமல் சொல்கிறாங்க, எனக்கு வந்து பாட்டில் லூஸாக இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு கம்மியாக இருந்தது, இல்லை டேஸ்ட்டும் சரியில்லை, ஒன்றுத்தில் ஆரஞ்சில் ஹெவியான டேஸ்ட் இருக்குது, ஸோ இதில் ஹைஜீன்லாம் சரியில்லை, அதனால் நான் எந்த பாட்டிலும் செலக்ட் பண்ணல, எல்லாமே ரிஜெக்டட் அப்படின்ற மாதிரி அனுமல் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் யார் ஜஸ்டின் சொல்கிறார், என்னாலாம் ரிஜெக்ட் பண்ண முடியாது, அவங்க ஹார்ட் ஒர்க் போட்டு கஷ்டப்பட்டு இந்த வேலைலாம் பார்த்துருக்காங்க, நான் ஏதாவது 4 பேருக்கு 2 டீமுமே 4 பாயிண்ட் கொடுக்குறேன்ற மாதிரி ஜஸ்டின் சொல்கிறார். ஸோ 2 குவாலிட்டி ஆஃபீஸரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும், 2 பேர் 2 முடிவு எடுத்தால் பிக் பாஸ் அதை அக்செப்ட்
அக்செப்ட் பண்ண மாட்டார். 2 பேரும் சேர்ந்துடுங்கன்னு பிக் பாஸ் சொல்றாரு. 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கிற நிலைமையிலே இல்ல. அப்புறம் என்ன பண்றாங்க, இவர் மட்டும் 4 பாட்டில் ஓகேன்றார். ஆனா அந்த 4 பாட்டிலோட ஜூஸ் பாட்டில் எங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கேட்கிறாரு. 4 பாட்டில் இவர் சொல்லிட்டாரு, அந்த 4 பாட்டிலோட ஜூஸை காட்டுன்றாரு பிக் பாஸ். அங்கதான் உடஞ்சு போச்சே. அதுக்கப்புறம் எதுவுமே இல்ல. பிபி வந்து அந்த கேன்சல் பண்ணிட்டு அந்த டாஸ்கை உடச்சு விட்டார். இதுக்கு நடுவுல என்ன பண்றாரு, இதுக்கெல்லாம் மெயின் காரணம் ஒனில் தான். அக்பர் சொல்றாரு, நம்ம கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம், ஒனில் இந்த மாதிரி அனுமானம் கேம் பிளே பண்ணி இந்த பிளான் பண்ணி கேமை காலி பண்றாங்க அப்படின்ற டிஸ்கஷன் போகுது. அப்போ வந்து நம்ம கஷ்டப்பட்டு இது பண்ணுவோம், நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்காக நம்ம போராடிட்டு இருப்போன்ற டிஸ்கஷன் வரும்போது இதே தான் அக்பர் அவர்களே போன வாரம் உங்களுக்கு ஒரு டாஸ்க், அந்த ஃபேக்டரி டாஸ்க் வரும்போது ஒரு பக்கம் நோராக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தான் இருக்குது, அதை கெடுக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணி ஆப்பு வச்சிங்களே. இப்போ ஒனில் கிட்ட பாட்டில் இல்லை, ஒனில் கிட்ட பாட்டிலே இல்லை மக்களே. மற்றவங்க கிட்ட பாட்டில் வச்சு நீங்கள் இது வாங்க ட்ரை பண்ணுறீங்க. அப்போ பாட்டில் இல்லாத நபர் என்ன பண்ணுவோம், பாட்டில் இல்லாமல் நம்ம எப்படி கேம் விளாடணும்னு தானே யோசிக்கணும். ஸோ பாட்டில் இல்லை, பாட்டில் இருக்கவனா காலி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒனில் கேம் விளாடுறது தப்பு இல்லையே. நீங்க பாட்டில வச்சு விளையாடுறீங்க, இல்லாதவன் எப்படி கேம் விளையாடணுமோ அதான் விளையாடணும். இதுல எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உங்களுக்கு போதுன்னும் போது ஃபீல் பண்றீங்க, இதே அடுத்தவனுக்கு போகும்போது நீங்க அதுக்கு எதிராக டாஸ்க் விளையாடி அவனுக்கு கிடைக்கவே கூடாதுன்னு முயற்சி பண்ண கேங் தானே நீங்க. ஒனில், அக்பர் இவங்க எல்லாம் சேர்ந்து நோராக்கு கிடைக்க கூடாதுன்னு நீங்க விளையாடுனீங்களே. அதே ஒனில் உங்களுக்கு திரும்பி விளையாடினா அது தப்பா இருக்கா? மற்றவங்களுக்கு விளையாடினா நியாயம், உங்களுக்கு விளையாடினா தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. ஸோ இதுல எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இதுல உங்க டாஸ்க் உனக்கு கிடைக்கூடாதுப்பா, அது எனக்கு பிடிக்கல, நான் அப்படி விளையாடுறேன்றது அவருடைய நியாயம், அது அவருக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நீ உனக்கு கிடைக்கணும்ன்றது அது உன்னோட தரப்பு. இது ஒரு பக்கம் நடக்குது. ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகிட உடனே பிக் பாஸ் அந்த பாட்டில் எல்லாமே வந்து நீட்டாக இல்லாமல் க்ரஷ் பண்ணி அந்த பாட்டில் எதுவுமே சரியாக இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக உட்காந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. ஓகே, அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு பக்கம் ஒனில் போயிட்டு இங்கே வந்து அனீஷ் கிட்ட இருக்கிற பாட்டில்லாம் வந்து அதிலா நோரெல்லாம் தள்ளி விட்றாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஒனில் டைரக்டா போயிட்டு அந்த சைடில் நவீனோட பாட்டில் எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணி விட்டுறாரு. அப்படி உடைக்கிற மாதிரி முறுக்கி போட்டோன்னே அங்கே நவீன் காண்டாயிட்டே நான் வாக் அவுட் பண்ணுறேன், நான்லாம் டாஸ்க் விளையாட முடியாதுன்ற மாதிரி நவீன் வாக் அவுட் பண்ண இப்படி ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இவங்க ஜூஸை ஃபில் பண்ணி எடுத்துட்டு வராங்க. ஒரு பக்கம் 3 பாட்டில் நவீனும், இன்னொரு பக்கம் வந்து 8 பாட்டில் என்னமோ வந்து இவர் எடுத்துட்டு வராரு. யாரு, ஐயோ 8 பாட்டில் அனீஷ். அப்போ என்ன பண்ணுறாங்க, 3 பாட்டில் லெவலாக இருக்குன்னு பார்க்கும்போது ஒன்றுத்துல ஜூஸு கீழே ஊற்றுது ஒரு பாட்டில், இன்னொன்றுத்துல ஜூஸ் பாட்டிலோட மூடி சரியில்லை, முன்னொன்றுத்துல வந்து ஜூஸோட லெவல்லேருந்து அந்த ஏர் ஃபில் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. இது 3த்துல ஒன்றுமே செலக்ட் பண்ண முடியாது, எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுறன்ற மாதிரி அனுமோலோட முடிவு. அடுத்த அனுமோல என்ன பண்றாங்க, இந்த சைட்ல வர ஒரே ஒரு லெமன் ஜூஸை செலக்ட் பண்றாங்க. ஜிஸ்டின் அதை அக்செப்ட் பண்ணல. ஒரு பாட்டில் சரியில்லைன்னா ஒட்டுமொத்த பாட்டிலுமே சரியில்லை, அது மொத்தத்தையும் ரிஜெக்ட் பண்ணுங்க, இல்ல அக்செப்ட் பண்ணா மேக்ஸிமம் கன்சிடர் பண்ணி அக்செப்ட் பண்ணுங்கன்றத சொல்றாரு. ஆனா நான் அவெல்லாம் விட மாட்டேன், மேக்ஸிமம்லாம் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ அனுமலை பொறுத்தவரையும் அந்த நெவின் சைட்ல போகவே கூடாதுன்றத ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்கன்றத நம்மளால பார்க்க முடியுது. இந்த இடத்துல அனீஸ் சைடாவது கொஞ்சம் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போவ இங்க மாத்தி மாத்தி சண்டை நடக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டின் சொல்றாரு, நான் 5 லெமனும் 3 ஆரஞ்சும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நடக்குது. அதுக்கப்புறம் பிக் பாஸ் லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு கிருத்தியமா நீங்க சொல்லுங்க, 2 பேரும் யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுங்க போது அனுமால் ஒரே புடியா அதுல நிக்கிறாங்க. இவர் 5-3ன்ற மாதிரி நின்று பிக் பாஸ் இந்த டாஸ்க்கும் கேன்சல் போங்கடா அப்படின்ற மாதிரி கேன்சல் பண்ணி அமுச்சு விட்டாரு. இது ஒரு பக்கம். இதுல 2 பேருக்கும் ஈக்குவலா இருக்கிறதுல சந்தோஷம் தான், ஒருத்தருக்கு அதிகமா போயிடக்கூடாது அப்படின்றது 2 டீமோட எண்ணம். ஸோ 2 பேருக்கும் கிடைக்கலனாலும் பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி ஜாலியா இருக்காங்க. அடுத்து இது நடந்து முடிஞ்சோன்னா கிச்சனில் ஒரு பிரச்சனை, எல்லாரும் இந்த டாஸ்க்ல தீவிரமாக போயிட்டு இருக்காங்களே. ஒரு பக்கம் வந்து வெஜ் இருக்கவங்க நான்வெஜ்ஜும் கழிக்கலாம்ல அப்படின்ற டிஸ்கஷன் வந்து ஜிசேல் கேட்குறாங்க, எனக்கு இதெல்லாம் வேணும்னும் போது உடனே இதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாதுங்க, இது எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பின்னி கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் இதெல்லாம் பண்ணுவீங்க, அது எப்படி இதெல்லாம் கிடையாதுன்னும் போது இவங்க பேசி பேசி மாற்றி மாற்றி பேச அதில் பேரண்டிங் பற்றி சொல்லிட்டாங்க. உங்க அம்மா இது எப்படின்னா நீ இப்படிதான் இருந்திருப்ப அப்படிதான் இருந்திருப்பன்ற மாதிரி ஜிசேல் வந்து பின்னி அட்டாக் பண்றாங்க. அது ஐ மீன் பேரண்டிங் பத்தி சொல்றாங்க சம்திங். அது சொல்ல ஐ மீன் என்ன சொல்றேன், கேம்ல உங்க கேமை பத்தி பேசுங்க, வெளியே நீ இப்படிதான் அப்படின்றதெல்லாம் பேசவே கூடாது. அதை பேசினோடனே பின்னி பேச இப்படி ஒரு டிஸ்கஷன். இதுல குறிப்பா உங்களோட பாடி கார்டு எங்க போனா பாடி கார்டு வர சொல்லு, இது பண்ண சொல்லுன்ற மாதிரி அவங்களும் திரும்ப அட்டாக் பண்றாங்க. மாத்தி மாத்தி இந்த டிபேட் நடக்குது. இதுக்கு நடுவில் லட்சுமி வந்து நீ பேசினது தப்பு, இதெல்லாம் தப்புன்ற மாதிரி லட்சுமி வந்து ஜிசேல் கிட்ட சொல்றாங்க. உடனே ஜிசேல் என்ன பண்றாங்க, ஆமா நீ பேசினது மட்டும் கரெக்டா, எல்ஜிபிடி கம்யூனிட்டி எடுத்துற நீ அதெல்லாம் பேசினேன் இதெல்லாம் பேசினேன்ற மாதிரி இங்க ஒரு விவாதம். ஸோ அது இப்பதான் முடிஞ்சு கரெக்டா இருக்கு. ஸோ ஒரு விஷயம் முடிஞ்சு போன விஷயத்துக்கு அவங்க தண்டனை இதெல்லாம் அனுபவிச்சாச்சு, திரும்பவும் நீங்க போய் அந்த விஷயத்தை நோண்டி எடுக்கிறது நியாயமா இருக்கா?
ஒரு விஷயம் நடந்து அவங்களே ஃபீல் பண்ணி சாரி பண்ணி கேட்டாங்க. திரும்பவும் நீங்க ஒரு விஷயம் நீங்க சொன்ன விஷயத்துக்காக அந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்து உன்னோட நான் ஓகே அப்படின்றது ப்ரூவ் பண்றது ரொம்ப தப்பா இருக்கு. அவங்க பண்ணதும் தப்பு, நான் இப்படி பேசக்கூடாதுன்றதையும் தப்பு அக்செப்ட் பண்ணும். அதை விட்டுட்டு இதை எடுத்துட்டு வந்து இது கூட கம்பேர் பண்ணி பேசுறதே ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். அடுத்து ஜிசேல் என்ன பண்றாங்க, நைட்டு திருட்டுத்தனமா சில விஷயங்களை ஒளிச்சு வச்சு சாப்பிட்ற சம்பவங்களையும் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் அதிலா, நோரா மற்றும் அனுமால் நைட் டிஸ்கஷன் பண்ணும்போது நவீன் டீம் ஜெயிச்சா அவன் கம்ப்ளீட்டா நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து கண்டிப்பா வந்து அக்பர் கொடுத்துருவான். அவர் கொஞ்சம் சேவ் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் கொடுக்கவே கூடாது, நீ மேபி கொடுத்தா கூட அனிஷ் டீமுக்கு கூட கொடுத்துரு, இந்த டீமுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்ற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த இன்னைக்கு ஃபுல்லா வீடியோ ஃபுட்டேஜை பார்த்துட்டு நைட்டு டிஸ்கஷனை போட்டோம்னா நமக்கு என்ன தோணும், கண்டிப்பா வந்து அனுமோல் வந்து அனிஷ் டீமுக்கு ஃபேவர் பண்ற மாதிரி தான் தோணும் மக்களே. நாளைக்கும் அப்படிதான் நடக்க போற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அனுமோல் ஒரு ஸ்ட்ரிக்டான ஜட்ஜா இருந்து ரெண்டு சைடு ஈக்குவலா பார்த்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கறது நியாயம் இல்ல. நான் ஒரு சைடு ஃபேவர் பண்ணுவேன், இன்னொரு சைடு நான் நல்லா பண்ணியிருந்தாலும் இன்னொரு சைடு ஃபேவர் பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்பட்டமா மாட்டிப்பீங்க. அது உங்களுக்கே ஆப் ரிவர்ஸ்ல வந்து அடிக்கும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பை கைஸ்.